இன்று அரசியலில் பல பல வருந்தத்தக்க நிகழ்வுகள், பல தலைவர்களின் கருத்துக்கள், என்ன பேசுகிறோம் என்று தெரிந்து பேசுகிறார்களா தெரியாமல் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை. அண்ணன் திருமாவளவன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி, சாதியை பற்றி பேசியிருக்கிறார்கள். இவையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி வைரமுத்து எல்லோரும் வணங்கும் ராமனை என்னெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவர் ராமன். அவரை பிடிக்காமல் இருப்பதில் நியாயம் இருக்கிறது. வைரமுத்துக்கு அதை மாதிரி நியாயஸ்தர்களெல்லாம் பிடிக்காது. சகோதரி சின்மயி அவரை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒரு இறைவனை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள், நீங்கள் ஒன்றும் தமிழ்நாடோட டிக்ஷனரி இல்லை, தமிழுக்கு டிக்ஷனரி வைரமுத்து இல்லை. ஆக ஒரு எல்லோரும் வணங்கும் ராமனை நீங்கள் எப்படி அதை சொல்லலாம்? என்ன தைரியம் உங்களுக்கு இருக்கிறது? நீங்கள் அதற்கு பொருள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, ராமரை பற்றி நம்பிக்கை இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு கம்பராமாயணத்தை நிகழ்வில் கூப்பிட்டு விருது கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாட்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் கழிப்பறையில் நடைபெற்றிருக்கிறது என்று ஆங்கில பத்திரிகை தொடர்ந்து தமிழகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த 1000 கோடி ஊழலை பற்றி, கழிப்பறை ஊழல் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடக்காதது. ஆனால் அதற்கு மாநில அரசு எந்த பதிலும் சொல்வதில்லை. மாநில அரசு தினம் ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தோட ஜோக் என்னன்னா, மோடியால் செய்ய முடியாததை என்னால் செய்ய முடிந்தது என்று அண்ணன் பழனிசாமிக்கு காழ்ப்புணர்வான். இது எங்க போய் சொல்றது? அண்ணன் ஸ்டாலின் தன்னை என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்றே தெரியல. மோடி அவர்கள் இந்த இந்திய பொருளாதாரத்தை தூங்கி நிறுத்தி இருக்கிறார். உலகத்தில் 4வது பொருளாதாரத்தை தாண்டி 3வது பொருளாதாரத்தை நோக்கி நடை போட்டு கொண்டிருக்கிறது. உலக அரங்கில் மிக பிரம்மாண்டமான ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். 17 மாநிலங்களை ஆட்சி செய்கின்ற கட்சியின் தலைவராக இருக்கிறார். ஆனால் மோடி செய்யாததை தான் செய்து விட்டோம் என்று எதை வைத்து சொல்கிறார்? இன்னைக்கு தூத்துக்குடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, சென்னைக்கு தூத்துக்குடிக்கு கார் தொழிற்சாலை வருதுன்னா இந்தியா மீது நம்பிக்கை வைத்து. இதுக்கு முன்னால் உங்களால் செய்ய முடிந்ததா? இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறது, இந்தியாவுக்குள் தமிழ்நாடு இருக்கிறது, அதனால தமிழ்நாட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோன்னு. உத்தரப்பிரதேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, ஆந்திர பிரதேஷ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஆக இது எதை வைத்து சொல்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்ளலாம், ஆனால் மலைக்கும் மடுவுக்கும் எல்லாவற்றிற்கும் உள்ள எப்படி நீங்கள் அதை ஒப்பிட்டு கொள்ள வேண்டும்? நாங்களா ஒப்பிட கொண்டு வரல, நீங்க ஒப்பிட கொண்டு வந்திருக்கீங்க. அதை மறுக்கிறோம் என்று சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேல ராகுல் காந்தி முதல்வரால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். பீகார் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, ஓட்டர் லிஸ்ட் தயார் செய்து வெளியிடப்பட்ட பின்பு 10 நாட்கள் எந்த ஆட்சேபனமும் வரவில்லை. எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும், எலெக்ஷன் கமிஷனின் ஒவ்வொரு நகர்வும் அனைத்து அரசியல் கட்சிக்கும் தெரியப்படுத்தப்பட்டு தான் செய்கிறது. ஓட்டர் லிஸ்ட்டை அவங்க வெளியிடுறாங்க, அதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வருகிறார்கள். இங்கே நாங்கள் எங்கள் தொகுதியில் பல வாக்குகள் காணாமல் போயிருக்கிறதுன்னு சொன்ன உடனே எங்கிட்டே சொன்னாங்க, நீங்கள் ஏன் வெரிஃபை பண்ணலன்னு. அது தப்பு தான். ஆக அது இன்னைக்கு கர்நாடக எலெக்ஷன் கமிஷனை குற்றம் சாட்டும் பொழுது, கர்நாடக எலெக்ஷன் கமிஷனில் உள்ள ஒரு ஆஃபீஸர் 2 முறை ஓட்டு போட்டு இருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவங்க 1 முறை தான் வாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. பொய்யை எப்படி வேணாலும் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அது எப்படி நான் கேட்குறேன். ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்டில் என் பேரே இல்லைன்னாரு, அப்போ 2 இடத்துல இருந்திருக்கு. ஆக பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம். அதில் திமுக வேற அதில் எவ்வளோ ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால், அது ஆட தெரியாதவருக்கு கூட சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிஃபிகேஷனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது, தலைவர்களின் உழைப்பினால், தொண்டர்களின் உழைப்பினால் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன்.